ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்தோட நல்லெண்ணெயும் நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி தோசை கூட சாப்பிட்ற கூட ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை, நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் நல்லா சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் கருப்பு உளுந்துனா முழு உளுந்தும் சேர்த்துக்கலாம், உடச்ச கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கருப்பு உளுந்து லைட்டாக வறுபட்ட மணம் வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முழுசாக ரொம்ப செவக்க வறுத்துற வேண்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவந்து வறுபட்ட மணம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். பாருங்கம்மா, லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட அடுத்தடுத்த பொருளெல்லாம் சேர்த்தனோம்னா நமக்கு மற்ற பொருளும் கருப்பு உளுந்தும் கரெக்டாக வறுபட்டு வந்துடும். அடுத்ததான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்தனோம்னா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்தனா வரமல்லியோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனா போதும் நம்ம எடுத்துக்கிற கருப்பு உளுந்துக்கு. இந்த வரமல்லி ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடுகு கண்டிப்பாக சேருங்க, நல்ல சுவையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டு வர டைமில் இது கூட ஒரு 10லேருந்து 15 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். நான் பெரிய பல்லு பூண்டாக ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே வரமல்லி அதே மாதிரி உளுந்து சீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. பூண்டு சேர்த்து வறுக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து கருகிரும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வறுத்து வச்சிருந்த செலவு பொருளெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த பூண்டும் வரமிளகாயும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு உளுந்து ஒரு அளவுக்கு தான் வறுபட்டிருக்கனால இது கூட நான் பூண்டும் வரமிளகாயும் சேர்த்துருக்குறேன். நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சுருக்குன்னு காரம் நல்லா இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும். இந்த மிளகாய் நல்லா காரம், அதனால் 2 சேர்த்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக துவையல் கன்சிஸ்டன்சியில் அரைக்கிறேன். நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கே சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அங்கங்கே லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் தான் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஆரோக்கியமான கருப்புளுந்து துவையல் ரெடி. இது சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரச சாதத்துக்கு தொட்டுக்கு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க. இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கருப்புளுந்து துவையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.